நம் மனம் போன போக்கில் வாழ்கிறதுக்காக நாம் அழைக்கப்படலைங்க. மனசு திடீர்னு ஒரு யோசனை வந்த உடனே அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. நம்மளுக்குன்னு ஒரு ஆவியானவர் இருக்கிறார், நம்மளுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்மளுக்குன்ற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது பாருங்க, பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தாக்கா தாய் தகப்பனுடைய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தாய் தகப்பனோடு இணைந்து வாழும் பொழுது தான் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதே போல தான் நமக்கொன்று ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு ஆவியானவர் உண்டு, நமக்கு வார்த்தைகள் உண்டு, நமக்கு வழிகாட்ட தேவனுடைய சபை உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, வார்த்தைகள் உண்டு. ஆகவே மூளை அறிவை சார்ந்து வாழ்கிறவர் அல்ல, நம்முடைய உணர்வை சார்ந்து வாழ்கிற உணர்வும் மூளை அறிவும் அவசியம். அதை சார்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. நம்முடைய உறுதியான நம்பிக்கை. முதலாவது அவரை நாம் நம்ப வேண்டும். எந்த காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி எடுத்தாலும் கூட முதலாவது அவர்கிட்ட ஒப்படைக்கணும். சில நேரத்தில் ஒரு பிரயாணப்பட்டு போகும்பொழுது நம்ம சிறிய ஜெபத்தை செஞ்சுட்டு பிரயாணப்பட்டு போகிறோம், நல்லது. அதே நேரத்தில் ஒரு பெரிய காரியங்களை நாம் செய்யும்பொழுது, பிஸ்னஸ் செய்யும்பொழுது, முதலீடுகளை செய்யும்பொழுது, திருமண காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களில் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, அப்படி வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா அதில் பதட்டங்களும் வீண் நஷ்டங்களும் வீழ்ச்சிகளும் உண்டாகிறதுக்கு நமக்கு காரணம் அதுதான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்வது. ஏன்னாக்கா ஒரு தடவை எனக்கு தாவீதை குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்த மனைவி அவனோடு இருந்த வேலையாட்கள் எல்லாம் எதிரி வந்து பிடிச்சிட்டு போயிட்டான். எவ்வளோ சீக்கிரம் போய் அவங்களெல்லாம் விடுதலை ஆகிட்டு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் விடுதலை ஆகிட்டு வரணும். ஆனால் பாருங்கள், எந்த விஷயத்துலையும் கூட முதலாவது தேவன் வச்சுட்டு தான் தாவீதுக்கு வேலை செய்வான். அந்த அளவுக்கு அவன் மேல் நம்பிக்கை வச்சிருந்தான். வந்து அவன் என்ன பண்ணுறான், ஏபேத்தை எடுத்து போட்டுக்கிட்டு போய் ப்ரேயர் பண்ணுறானா. என்னன்னு ப்ரேயர் பண்ணுறான், ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரட்டுமா, அவங்கள போய் திருப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறானா. அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவங்கள உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அப்போ பதட்டப்பட்டு மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்களேன்னு பதட்டப்பட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. யாரையும் எதிர்பார்க்காத, வாங்க போகலாம், சீக்கிரம் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலான்ட்டு யாரையும் நினைக்காத ஓட வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறான். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்ம வேகம் ஓடிட்டு இருந்தாலும் கூட, எவ்வளவு உங்களுக்குள்ள எண்ணங்கள் விருப்பங்கள் வந்தாலும் கூட, கொஞ்சம் நின்று அவனுடைய சமூகத்தில் நம்ம அவருடைய உதவியோடு கூட போகும் பொழுது காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நிச்சயமாய் சாத்தியமாகும் என்பதை வேத வசனம் உறுதிப்படுத்துகிறது. அதைத்தான் சொல்கிறார், பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். எப்படி காத்துக்கு வரான்? அவர் முதலாவது வச்சு ஓடணும்னாக்கா பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லலை. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கூட ஒரு பூர்ண சமாதானம் உங்களையும் என்னையும் காக்கும். அதை மேற்கொள்கிற பலனை உண்டு பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நல்ல தேவன் மீது உறுதியாய் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த நல்ல தேவன் அவருடைய வல்லமையில் நிரம்பி நம்மை நடத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்பவும், அவருடைய வல்லமையினால் நிரம்பி நாம் வாழவும் அவர் விரும்புகிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 1:19 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது விசுவாசிகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக பவுல் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்? வல்லமையின்படியே, பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும், அதாவது அவருடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பவுலுடைய விருப்பம். அதான் பரிசுத்த ஆவியானவர் சபைகளுடைய தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக மிக அநேக நன்மைகளுக்காக நாம் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதில் ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், பலத்த சத்துவத்தின் வல்லமை. அந்த வல்லமை தான் ஒரு மனுஷனை, இந்த தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் சிறந்து விளங்குவதற்கு, வெற்றியை வாழ்வதற்கு உதவி செய்கிறார் என்பதை அறிய வேண்டும். இதில் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, மனக்கண்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் அறியும்படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய கண்கள் இன்னும் அதிகமாய் திறக்கப்பட வேண்டும். எதற்கு திறக்கப்பட வேண்டும்?
ஒரே ஒரு காரியத்துக்கு தான் அதிகமாய் திறக்கப்பட வேண்டும். நம் கண்களில், இந்த மாம்ச கண்களில் பார்த்து 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 பல காரியங்களை செய்கிறோம். உண்மை, நல்லது, அதுதான் இந்த உலகத்தில் வாழும்படியாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மனக்கண் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஒரு காரியத்தை அறிய வேண்டும். நம்முடைய இந்த இயற்கை அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு வல்லமை உண்டு. அது பரிசுத்த ஆவியின் வல்லமை, அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. அந்த வல்லமை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. கண்ணில் தெரியல, காதுலையும் கேட்க முடியல, ஆனால் பலத்த சத்துவத்தின் ஒரு வல்லமை உண்டு. அது எந்த வல்லமை என்று சொன்னால், இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை. ஹல்லேலூயா. இயேசு ஆரம்பத்திலேயே திருவிருந்தின் பொழுது நம்ம பார்த்தோம், என்ன சொன்னார்? இயேசு இந்த உலகத்தில் உங்களைப் போல என்னைப் போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தார், மாம்சத்தையும் இரத்தத்திலும் பாடுபட்டார். அவர் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது, அவருக்கு சரீரம் இருந்தது, உங்களைப் போல எனக்கு போல சரீரம் இருந்தது. அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமையை அந்த சரீரத்துக்குள் அனுப்பினாராம். அந்த பலத்த சத்துவத்தின் அந்த சரீரம் மரித்து அந்த கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்க அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்கு பலத்த சத்துவத்தின் வல்லமையை அனுப்பி அந்த சரீரத்தை உயிர்ப்பித்தது போல, இன்றைக்கும் நம்முடைய சரீரத்திற்குள்ளே அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை வைத்து நம்மை உயிரோடு வாழ வைக்க அவர் விரும்புகிறார் என்பதை அறியுங்க. அதை பார்க்கிறதுக்கு கண்கள் திறக்கப்படணுங்க. அதுதான் தேவ பிள்ளைகளுக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டிய ஜெபம். மற்ற சுகத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். தான் பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமை, அதை எப்படி சொல்றாரு? தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஆமென். பரிசுத்தவான்களுக்கு எபேசியர் 6:10 எழுதப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக எழுதுகிறார். எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இதுதான் இன்னைக்கு தேவையானதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானது என்னன்னாக்கா, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேற எதுலையோ நம்ம பலப்பட்டிருக்கிறோம் பாருங்க, நல்ல அதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் பாவத்துக்கு ஒரு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாவம் செய்யறதுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? யாருமே சொல்லலைனாலும், யாருமே கேட்கலைனாலும், ஒருத்தருமே உங்களுக்கு சொல்லலை கேட்கலைனாலும் உங்கள் வயிறும் நாக்கும் கேட்குது. தானாகவே கேட்டு நாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், நல்ல பலன் அடைந்துக்கிறோம். யாரும் சொல்கிறதில்ல இதை சாப்பிட்டா தான் சத்து அப்படின்னு. ஏன் தெரியுமா? நம்மளையும் அறியாமல் அது சத்து இருக்குதோ இல்லையோ, நம்ம நாக்கு கேட்கறதுனால சில நேரத்தில் சாப்பிட்றோம். அதனால நம்மளுக்கு ஏற்கனவே தேவையான சத்துவம் நம்முடைய சரீரத்தில் உண்டாகுது. ஆனால் இன்றைக்கு தேவையானது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். கர்த்தரில் பலப்படணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும். கர்த்தரை விசுவாசிக்கிறது நல்லது, ஆனால் அவருடைய சத்துவத்தின் வல்லமை, சத்துவத்தின் வல்லமை அப்படின்னாக்கா, மரித்து கிடக்கிற அந்த சடலத்தை உயிரோடு எழுப்புறதற்கு எவ்வளவு வல்லமை அனுப்பினாரோ, ஜீவன் உண்டாகி அந்த சரீரம் உயிரோடு எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு வல்லமை அனுப்பினாரோ, அந்த வல்லமையின் படியே நம்மளுக்கும் கூட அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து நம்மளை இந்த உலகத்தில் ஜெயமாய் உயிரோடு ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வைக்க இயேசு விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கு விருப்பமா? மத ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறாருங்க. இந்த நல்ல தேவன் அவர் விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சத்துவத்தின் வல்லமையினால் நிரப்பணும்னு அவர் விரும்புகிறாரு. அதைத்தான் இயேசு எவ்வளோ போதிச்சிருக்கலாம், எவ்வளோ போதிச்சாரு, நிறைய காரியங்கள் போதிச்சாரு, அவருடைய சீஷர்களுக்கு போதிச்சாரு, ஜனங்களுக்கு போதிச்சாரு. ஆனால் வந்ததும் ஒரு இடத்துல இருந்தும் ஸ்டாப் பண்ணி போதனை நிறுத்திட்டுதும், அப்பப்போ நான் போதிச்சிட்டேன், பரவாயில்ல இதன்படி வாழ்ந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதும் அப்படியே போயிடல. அவர் நிறுத்துங்க, நீங்கள் இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துங்க. ஆனால் நான் இருந்தேன், ஆகவே என் கூட வந்தீங்க, என்கிட்ட அந்த வல்லமையை நான் பெற்றிருந்தேன், என் வல்லமை நிழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் கண்களில் பார்க்கிற விதமாக உங்களோடு இருக்க முடியாது. நான் மரித்து உயிரோடு எழுந்து விட்டேன், எனக்கு சரீரம் உண்டு, ஆனால் நான் ஆவியாக இருக்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சத்துவத்தின் வல்லமை உங்களிடத்தில் வரும் பொழுது மாத்திரமே நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயமாய் வாழ முடியும்.
அதுக்காகத்தான் அப்போஸ்தலர் 1:8 அவங்களை நிறுத்துறாரு. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி வரும் வரையிலும், அதாவது என்னுடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுகிற வரையிலும் நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, எல்லாம் சொல்லுங்க, பலனடைந்து 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 எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சாட்சியாயிரு, சாட்சியாயிரு, சாட்சியாயிரு. பாவம் பண்ணாத, பொய் பேசாத, திருடாத, சாராயம் குடிக்காத, சொல்லி 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 சலித்து விட்டது. அப்பா அம்மா சொல்லி, டாக்டருங்க சொல்லி, வாத்தியாருங்க சொல்லி, ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லி, கடைசி சபையில பாஸ்டர் சொல்லி சலித்து விட்டது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற நிலையில் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவையான ஒரே ஒரு சத்துவம் பரிசுத்த ஆவியின் பலன். ஹல்லேலூயா. இன்னும் கீழே போற வார்த்தைகள், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியின் சத்துவத்தின் வல்லமை. பலன் அடையணும் அப்படின்னாக்கா, நீங்க சரீரத்தில் எவ்வளவு பலனா இருந்தாலும் கூட விழலாம். ஆனா ஒரு பலன் மாத்திரம்தான் நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். அதுதான் கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் பலன். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஹல்லேலூயா. சோர்வு இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு என்பது வரலாம். சோர்ந்து போனாலும் கூட கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே. ஆமென். சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த எலியா கர்த்தர் கொடுத்த அந்த அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டதுனால 40 நாள் நடந்தான். ஒரு நாள் சாப்பிட்டு 40 நாள் நடக்க முடியுமா? அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள பலன். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? கர்த்தருடைய பலன் கிடைக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞன் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். பாருங்க, இளைஞர் அப்படின்னாவே அவங்க எப்பயும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படியே சும்மா தெரிஞ்சு பார்த்துருப்பீங்களா? கொஞ்சம் ரத்த முஷ்டியாக இருக்கிறவங்கள ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 25 வருஷத்தோரில் பாருங்களேன் அப்படின்னு. பைக்கே நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அந்த வாலிபர்கள் யார் அப்படின்னு பார்க்கணுன்னாக்கா ஒன்றும் இல்லை. பைக் வேகமாக ஓட்டினாங்களா அவங்க தான் கொஞ்சம் இளைஞர்னு பார்த்துக்காங்களே. அது 30 வருஷமா இருக்கலாம். ஏன்னாக்கா அந்த ஒரு தெம்பு இருக்குது சரீரத்தில். ஆனால் இடற முடியும்னாக்கா ஈஸியாக பாவத்தில் விழ முடியும். நேற்று சகோதரி கூட பேசிக்கும் போது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சகோதரி எனக்கு கேட்குறாங்க, மீண்டும் மீண்டும் நான் பாவத்தில் விழுறேன்னு. ஆமாம், மீண்டும் இல்லை. நீ எந்த வாலிபனாக இருந்தாலும், எந்த மூப்பனாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் பாவத்தில் விழலாமே. ஏன் தெரியுமா? சத்துவத்தின் வல்லமையினால் பலப்படும் பொழுது மாத்திரமே பாவத்தை மேற்கொள்ள முடியும். எவ்வளவு அறிவையும் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கவுன்சிலிங்களையும் பெற்றாலும் கூட இடரலாம் என்று சொன்ன வேத வசனம் சொல்கிறது. இளைஞன் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபன் இடர மாட்டான்னு சொல்லி இருக்குதா? மூப்பன் இடர மாட்டானா? எல்லாரும் இடர முடியும். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஆமென். கர்த்தருடைய பலத்தால் சத்துவத்தின் வல்லமை நிரப்பப்படலை. எனக்கு யாரா இருந்தா என்னங்க, யாரும் விதிவிலக்கு இல்லை. அவருடைய வல்லமை தான் எல்லா விதமான பாவத்துக்கும் நம்மை விலக்கி காக்கிறது, சாபத்துக்கு விலக்கி காக்கிறது. ஆகவே தன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்படியே அப்போஸ்தலர்கள் காத்திருக்கிறாங்க, புது பலன் அடைகிறாங்க, போறாங்க, அற்புதமாய் அவருக்காய் வாழ்றாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை நிரப்பப்படுறதுன்றது ஒரு வேடிக்கையான காரியமாய், ஒரு மறக்கப்பட்ட காரியமாய், வெறுக்கப்பட்ட காரியமாய், ஒதுக்கப்பட்ட காரியமாய் மாறிக்கொண்டு வருகிறது. பரிதாபமாய் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் எல்லாம் இருக்கிறது, மற்றெல்லாம் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையில் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? ஆஹா, அது மாத்திரம் வேண்டாங்க. போதிங்க, நல்லா போதிங்க, கவுன்சிலிங் கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. ஓகே, ரொம்ப நல்லது கேட்கிறோம். ஆனா போய் இடறோம். காரணம் என்ன தெரியுமா? எத்தனை அறிவுரைகளை கேட்டாலும் என்று சொன்னால் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய கண்களுக்கும் என்னுடைய கண்களுக்கும் தெரியாத விதத்தில் தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை ஒன்று உண்டு, பரிசுத்தாவின் வல்லமை ஒன்று உண்டு. அந்த வல்லமை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இது வேதம் கூறுகிற சத்தியம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு நமக்கு மாதிரியாக காண்பித்து போகிறார்.
4வது அதிகாரம் 1-14 வரலும் படிச்சு பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவளே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இது இயேசுவானுடைய வாழ்க்கையில் இது நடக்குது? இயேசுதான் தேவன், ஆனால் இயேசு மாம்சத்தில் இரத்தத்தில் வந்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னை போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்தார். பாருங்க, அவரே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவகுமாரன் என்று ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அழைக்கப்படுகிறார். அப்ப அழைக்கப்பட்ட அந்த இயேசு அந்த ஆவியினால் நிரம்பினவராய், அந்த ஆவியினால் அபிஷேகம் நிறைந்தவராய், பிசாசோடு கூட அவர் அந்த வார்த்தைகளை வைத்து ஜெயித்து வருகிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 நீங்கள் 14 வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். நமக்கு இன்றைக்கு நடக்கிற சேம் சோதனை தாங்க அன்னைக்குமே. அதனால தான் இயேசுவை அன்னைக்கு சோதிச்சானே. இது வேற ட்ரிக்கே அவங்ககிட்ட இல்லை, வேற வேற டிசைனாக கொடுக்குறான், அவ்வளோதான். வேற வேற டிசைனாக கொடுக்குறான். பாருங்க, அவர் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்மளை போல சரீரத்தில் இருந்தனால அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனான இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். தேவன் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அற்புதங்களை செஞ்சிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா கல்ல அப்பமாக்குன்னு சொல்றான்? ஏன் கல்ல அப்பமாக்குன்னு சொல்றான் தெரியுமா? அவர் வனாந்தரத்துல மண்ணாவை பொழிஞ்சாரு. ஓகேவா? மனாந்தரத்துல மண்ணாவை பொழிஞ்சாரு. வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்கள் வரும் பொழுது காற்று அடிக்கும் பொழுது காடைகள் வந்து குவிந்தது. வனாந்தரத்துல கற்பாறையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அப்ப தேவனால் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை பிசாசு விசுவாசிக்கிறான். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பிசாசு நம்புறாங்க, இந்த கல்லை அப்பமாக்க தேவனால் முடியும்னு. இவர் தேவகுமாரன், இவருக்கு வல்லமை இருக்கிறது, கல்லை அப்பமாக்க முடியும்னு பிசாசு நம்புறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம நம்புறதில்ல, பின்தங்கி இருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அவரை நம்புவோம். பிசாசை காட்டிலும் ஒருபடி மேலே போய் நம்புற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கீழே சொல்றான் பாருங்க, கல் அப்பமாக்கும்படி செய்யும். அப்படியே ஒவ்வொன்றா சொல்றான். அந்த மலையில கொண்டு போய் சகல ராஜ்யத்தை ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, எல்லாவற்று மேல் அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறது, எனக்கு இஷ்டமானதை இவர்களுக்கு கொடுப்பேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். என்ன சொல்றான்? சிம்பிளான, இன்னைக்கு என்ன பணிச்சிக்கா, இதை செய் அப்படின்னு சொல்லி ஏதாவது என்ன காரியம் அப்படின்னாக்கா, பிசாசு யாராவது பணிஞ்சு கொள்வாங்களாங்க? பிசாசு யாராவது பணிஞ்சு கொள்வாங்களா? பணிஞ்சு கொள்ளவே மாட்டோம் இன்றைக்கு. அதனால தான் இதே ட்ரிக்கை இன்னைக்கு வேற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், தெரியாமல். அதனால தான் பிசாசுக்கு அப்படின்னா பணிந்து கொள்கிறதுனாக்கா போய் கும்பிடு போடுறது, அங்கே போய் விழுந்து கிடக்கிறது அப்படி கிடையாதுங்க. பணிந்து கிடக்குதுனாக்கா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் ஸ்தானத்தை நிறுத்திவிடு. அதான் பிசாச பணிந்துகிறதுனா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் ஸ்தானம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீதியும் தேடுங்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, அவர் ஒருவருக்கே நீர் ஆராதனை செய்வாயாக, அவரையே உன் வாழ்க்கையில் முதலாவது வைப்பாயாக, உன் வாழ்க்கையின் பிரதான ஸ்தானத்தில் உன் இருதயத்தின் நாயகனாக முதலாவது அவருக்கு இடத்தை கொடுப்ப. முதலாவது இயேசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நீ என்ன பண்ணு, உன் வேலையை பாரு. வேலையில் தான் நீ முன்னேற முடியும். உன் வேலை முக்கியம், உன்னுடைய வருமானம் முக்கியம், உன்னுடைய தொழில் முக்கியம், உன் சொந்தக்காரர் முக்கியம், உன் விருந்து முக்கியம். இதில் முதலிடத்து கொடு. அப்புறம் போய் ஆண்டவரை பார்த்துக்கலாம், சமயம் இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் இந்த பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லி தேவனுக்கு இருக்க வேண்டிய முதல் ஸ்தானத்தை இன்னைக்கு கெடுக்கிறான். அதுதான் இன்னைக்கு பணிந்துகா அப்படின்னு சொன்னா. இன்னைக்கு நம்மளுக்கு என்னை கும்பிடு அப்படின்னு சொன்னா நீ யாரையுமே கும்பிட மாட்டேங்க. அவனை பிசாசு என்னை கும்பிடு, என்னை நம்பு, நான் உனக்கு நல்லது பண்றேன் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டோம். என்ன பண்றான்? வேற ட்ரிக், அதாவது டிசைன் பண்ணிட்டான், அவ்வளவுதான். இதே ஃபார்முலாவை டிசைன் பண்ணி என்ன பண்றான்? முதல் ஸ்தானம் யாருக்கு உண்டு வாழ்க்கையில? எந்த ஒரு மனுஷனுக்கும் இயேசுவிற்கு முதலிடம் கொடுத்துடக்கூடாது. அதான் அவனுடைய டார்கெட்டு. ஓய்வு நாளா வேலை பாரு, திருவிழாராதனைக்கு போனா போதும், மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, இன்னைக்கு ஒரு கல்யாணம் இன்னும் ஒரு வாரம் மிஸ் ஆன என்ன வெறி தப்புன்னு கிடையாது. இப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து நம்மை விலக்குகிற எல்லாம் பிசாசின் தந்திரம். ஆனா இயேசு தோக்கல. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு தோக்கல. இல்லைங்க, நீ தருகிற நன்மையை காட்டிலும் என் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா.
6 நாள் வேலை செய்து தேவனுக்கு நான் முதலிடம் கொடுத்தவரை ஆராதித்து பின்பு போய் என் கடமையை பார்த்தாலும் கூட என் வாழ்க்கையில் குறைவு உண்டாக முடியாது என்ற விசுவாசத்தை தருகிறது தான் வேதவசனம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு முன்மாதிரியாகவே இந்த சோதனையில் கடந்து ஜெயம் எடுத்து நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்காரு. எப்படி ஜெயித்தார்? பரிசுத்தாவின் பலன். அப்படியே பாருங்க, கீழெல்லாம் இந்த இங்கிருந்து குதி அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த வாக்கு தத்தங்களை தப்ப பயன்படுத்தும்படியாக சோதிக்கும்படியாக பயன்படுத்த அவன் முயற்சி எடுக்கிறான். அப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்குது. அதுக்கு தான் வசனம் தெரிஞ்சிருக்குன்றது. இன்னைக்கு சில பேர் வசனத்தை வச்சே உங்களை மயக்குவாங்க. என்னங்க இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் செய்யணும்னு இருக்குதா? ஏன்னா அங்கே ஆண்டவரே தண்ணீரை திராட்சை ரசமாக்கினாரு, கொஞ்சம் மதுபானெல்லாம் அவரே திராட்சை ரசம் குடின்னு சொல்லி கொடுத்தாரு. எப்படி? ஏன்னா வசனம் தெரியாதவங்களை வச்சு மடக்கிறது. அதனால தான் வாக்குவாதத்துக்கு போகாதீங்க. அவன் தீர்மானிச்சுக்கிட்டு வரான். ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பாரு, இனி உண்மையா அறிஞ்சுக்கணும்னு கேட்கறியா இல்ல தீர்மானமா அந்த இயேசு நம்பக்கூடாதுன்னு கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொன்னாரு. அவன் தீர்மானமா இயேசு நம்பக்கூடாதுன்னு குறுக்கு கேள்வி கேட்டால் அவனுக்கு புரிய வைக்க முடியாது. எனக்கு தெரியலைங்க, இப்படியெல்லாம் எழுதி இருக்குது, எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு புரிய வைக்கலாம். சில பேர் தீர்மானம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எப்படியாவது இல்லைன்னு சாதிச்சிடணும், பொய்ன்னு சாதிச்சிடணும் தீர்மானம் பண்ணிட்டு வந்தா தயவு செய்து அவரோடு பேச நமக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே உன்னதத்தின் சத்துவத்தின் பலன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் 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 அவசியமானதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் பிசாசின் சோதனைகளை நாம் ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு சத்துவத்தின் வல்லமையை கொடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடியில் அந்த வல்லமையை புதிய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர் நடபடியில் 2வது அதிகாரம் 1-4 வரையிலும் வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:12-13. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் மற்ற மக்களுக்கு பைத்தியக்காரனாய் தெரிவான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இது ஆரம்ப நாட்களில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு நான் சில நேரத்தில் பார்த்துருக்கிறேன். அப்படி பரியாசம் பண்ணினவங்க இன்னைக்கு அப்படியே இருக்கிறாங்க. பரியாசம் பண்ணினவங்க அவங்க மற்றவர்களுக்கு ஒரு பரியாசமாக போயிட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுத்தவர்களோ அவர்கள் கனம் பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, மற்றவர்கள் இவர்களை மதுபானத்தால் நிறைந்தவர்களாக இருக்க என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம்? அப்ப தேவ ஆவில நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னாக்கா அதை விசுவாசிக்காதவன் அதை நம்பாதவன் என்ன பண்றான்? பைத்தியம். இவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன பைத்தியம்? ஏசு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க, பக்தியில முத்திட்டாங்க. அப்படி உலகத்தில் இல்லாத இவங்களுக்கு கிடைச்சிருச்சான். கடவுளுடைய ஆவி இறங்கிட்டான். எப்படியோ பரியாசம் பண்றாங்க. அப்படி பரியாசம் பண்ணினவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்கிறதில்ல. ஆனால் பரியாசமா தெரிகிற அந்த பலத்தினாலே மனிதர்களை நிரப்பி வழி நடத்த தேவன் சித்தம் கொண்டார். ஆமென். பாருங்க, வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் என்னதான்? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரத்திக்க தேவன் சித்தம் கொண்டார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆள் நிச்சயிட்டு என்னமோ கத்துறாரு, 100 பேர் உட்காந்துட்டு கேட்கறாங்க, பைத்தியமா தெரியுது. என்னடா இது, ஒண்ணுமே இல்லை, இதுல சும்மா ஏசுன்னு கத்துறாங்க. அது பைத்தியமா தெரியுது உலகத்தில் இருக்கிறவனுக்கு. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே தேவ பிள்ளைகளை ரட்சித்து நித்தியத்துக்குள் கொண்டு போவதற்கு, பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு, தேவ ராஜ்யத்தில் கொண்டு போவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். ஆமென். ஆரம்பத்தில் இந்த வண்டியெல்லாம் வாங்கும் பொழுது ஒரு புக்கு தருவாங்க, சர்வீஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வாங்கி திறந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே புரியாது. என்னென்னமோ கோடு போட்டு வச்சுருக்கோம், எல்லாம் சில சித்திரம்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம், பேரெலாம் எழுதியிருக்கும், ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அந்த மேனுவல் புஸ்தகம் அப்படின்றத மேனுவல் புஸ்தகத்தை வச்சு அதை படிக்க தெரிஞ்சவனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்த படிக்க தெரிஞ்சு அந்த வண்டியினுடைய எல்லா பொருட்களையும் எங்கெங்கே இருக்குது, எப்படி இயக்கணும், ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டாக்க அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத அந்த மேனுவல் புக் படித்தாக்கா ஓரளவுக்கு அவன் கண்டுபிடிச்சி செஞ்சிருவான். ஆனால்
தெரியாதவனுக்கு, படிக்க தெரியாதவனுக்கு அதை பார்த்தாக்கா இது என்னடா அதெல்லாம் கிறுக்கி 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 வச்சிருக்கிறான், என்னமோ ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்கிறான், என்னமோ நம்பர் போட்டு வச்சிருக்கிறான், பேர் எழுதிருக்கிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தான் இருக்கும். அது போல தான் உலகத்துக்கு இது பைத்தியமாய் தெரிகிறது. விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது தேவ பலனாய் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவ பலன். பாருங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. அப்போஸ்தலர் 6:3. அப்போ ஆதலால் அவர்கள் பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து பெற்றிருக்கிற 7 பேரை உங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், எப்பங்க பரிசுத்த ஆவியில் எப்போ நிறைஞ்சிருக்கிறானா? அந்த தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில் எப்போ நிறைஞ்சிருக்கிறானா? சாவு போகுது. சாகும்போது எவ்வளோ ஒரு பதட்டம் உண்டாகும். இன்னைக்கு யாராவது மறிக்கிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மரணத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? யாராவது மறிக்கும் பொழுது அவங்கள பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் எப்படி பதறாங்கன்னு? ஆனால் இங்கே ஒரு மனுஷன் சாகுறான். இங்கே ஒரு மனுஷன் சாகும் பொழுது கல்லடிச்சவனை கொள்றாங்க. அப்படி சாகும் பொழுது என்ன நடக்கிறது? அவனுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, மரண நேரத்திலும் கூட தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தான் ஸ்தேவான். அதைத்தான் இங்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11:24. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அப்போஸ்தலர் 13:9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியிலே. எதில் நிறைஞ்சிருந்தானா? அதான் கர்த்தருடைய வல்லமை. அந்த கர்த்தருடைய வல்லமையில் நிரப்பப்படலைனாக்கா வாழ்க்கை என்ன சவுண்ட் அது? ஜீசஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால், அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவனுக்கு உண்டாகிறது. அப்பொழுது அவன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. இப்ப தேவ ஆவியினால் ஒரு மனிதன் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில் நிரப்பப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் பெருகுகிறதா இருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு, தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22 பாருங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எல்லாம் சொல்லுங்க, விலகி போகவில்லை. அப்ப அவருடைய சத்துவத்தின் வல்லமையை அவர் நம்மை விட்டு விலகாமல் நம் கூடவே அவருடைய வல்லமையை நமக்கு கொடுத்து நம்மோடு கூடவே இருந்து வழிநடத்தும்படியாக விரும்புகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தப்படலை, ஆடு மாடுகள் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே தேவன் மனிதனுடைய உள்ளங்களில் வந்து நிரந்தரமாய் தங்கி அவர்களை பலப்படுத்த முடியல. வந்து அவர்களை நிரப்புவார், அவர்களோடு பேசுவார், மீண்டும் கடந்து போய்விடுவார். ஆனால் வெளியே இருந்து மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தையில் இருந்து அவரை வழிநடத்தும்படியாக, ஹல்லேலூயா, வழிநடத்தும்படியாக, வழிநடக்க கூடும்படிக்கு, ஹல்லேலூயா, இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் என்னோடு கூடவே இருக்கும்படியாய் என்னை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 6:9 அப்பயே எழுதி வச்சுட்டாருங்க. அந்த நாட்களே எழுதி வச்சுட்டாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர் விரும்பின ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி, பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி, பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி, எல்லாம் சொல்லுங்க, பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
வாலிபர்களே, பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்துடுறேன், மீண்டும் மதுபானம் குடிச்சிடுறேன், மீண்டும் பாவம் பண்ணிடுறேன், மீண்டும் ஐயோ கெட்ட பேச்செல்லாம் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒன்றில் எரிந்து கொண்டே இருங்கள். உங்கள்கிட்ட கிட்டையே யாராவது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புக்கிட்ட வண்டு வருமா? எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புக்கிட்ட யானை வருமா? சின்ன பூச்சியும் வராது, பெரிய யானையும். இப்போ மிருகங்களை, காட்டு மிருகங்களை, துஷ்ட மிருகங்களை அது வந்து தீங்கு செய்யாதபடி பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கும் பாதுகாக்கிற விவசாயிகள், பாதுகாவலர்கள் பயன்படுத்துகிற எல்லா அஸ்திரத்தை காட்டிலும் அந்த நாட்டு முதல் இந்த நாள் வரலும் பயன்படுத்துகிற அஸ்திரம் எது தெரியுமா? நெருப்பு. நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தால் வண்டு வந்தால் பொறிஞ்சே போயிடும், யானை வந்தால் நெருப்பு பார்த்துட்டு கம்மனே போயிடும். வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, தாய்மார்களே, தகப்பனமார்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் அக்கினி எரிந்து கொண்டிருந்தால் பாவம் வந்தால் அது பஸ்மமாகும், இல்லை யானை வந்தால் அது திரும்பி போயிடும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமை. இது எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே. அப்படியே இதை காப்பி பண்ணி இயேசு சொல்றாரு பூமியிலேருந்து. லூக்கா 12:49 அப்படியே புதிய ஏற்பாட்டிலிருந்து இயேசு உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. என்ன போட வந்தாராம்? அக்னியை போட. வெறும் உபதேசத்தை மாத்திரம் சொல்லிட்டு பார்த்துக்கோ இல்லைங்க. இன்னைக்கு அநேகர் இயேசுனுடைய உபதேசத்தை எடுத்து அழகா பேசுறாங்க, பேச்சாளர்கள் மேடைகள் அழகா பேசுறாங்க, இயேசு இப்படி நல்லவர், இயேசு இப்படி போதிச்சிருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் போதனையை எடுத்து பேசுகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், என்ன தெரியுமா? இயேசு அக்கினியையும் போட வந்தார். அதாவது அவருடைய பலனை, அவருடைய வல்லமையை ஊற்ற வந்தார். பரிசுத்தத்தின் பலத்தை மனிதர்களுக்கு கொடுக்க வந்தார். வெறும் நல்ல போதனையை மாத்திரம் கொடுப்பதற்கு வரவில்லை, அவர் வல்லமையை கொடுக்க வந்தார். ஏன் தெரியுமா? போதனையை கேட்டு 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 மனுஷன் சலித்து விட்டான். போதனையினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடியவில்லை. அது நல்லவருடைய போதனையா இருக்கலாம், அரசாங்கத்தினுடைய போதனையா இருக்கலாம், அதிகாரிகளுடைய போதனையா இருக்கலாம், தாய் தகப்பனுடைய போதனையா இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நல்ல அறிவாளியுடைய புஸ்தகத்தில் உண்டாயிருக்கிற போதனையா இருக்கலாம். அந்த போதனைகள் ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்த முடியவில்லை. தேவனுடைய அக்கினி ஒரு மனுஷனை மாற்ற முடியும். அவனுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அவனிடத்தில் வருகிற பாவத்திலிருந்து அவனை பாதுகாக்க முடியும். அக்கினி எரியும் பொழுது வண்டும் வராது, அக்கினி எரியும் பொழுது யானையும் வராது. ஹல்லேலூயா. யானை போல பிரச்சனைங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலங்க, அந்த யானை போல வந்து என்னை அமுத்திடுது, என்னை பாவத்தில் தள்ளிடுது. அக்கினி இருந்தால் யானை வராதுங்க. வண்டுங்க எனக்கு தெரியாத வந்து பூந்துக்கு, சின்ன வண்டுங்க எனக்கு தெரியாத வந்து எனக்குள்ள பூந்து என்னை அப்படி குடையுதுங்க, வண்டும் வராதுங்க. ஹல்லேலூயா. அக்கினி இருந்தால் போதும். அதனால தான் ஏன் சொல்றாரு, எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். லேவியராகமம் 6:9 சொன்னார், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் தான் எபேசியர் 5:14 பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்படுகிறது, அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானவர்கள் போய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதிப்பான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்த சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த 5:18 மாத்திரம் நம்ம சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து. அப்படின்னு என்ன? ஒரு மனுஷன் ஒரு போதை பொருள் போடும் பொழுது எப்படி இருக்கிறான், அவனுடைய கண்ட்ரோல் அவங்ககிட்ட. போதை போட்டீங்க பார்த்தது இல்லையா? யாரும் போதை போட்டது இல்லைங்க, இல்லை தானே? யாராவது போதை போட்டுருக்கீங்களா? நான்லாம் போதை போட்டிருக்கிறேன். பெண்களும் சரி ஆண்களும் சரி போதை நீங்கள் யாரும் போதை போட்டவங்கள ரொம்ப நன்றி. அதனால தான் போதை போட்டவங்களுக்கு தெரியும் எப்படின்னு. போதை போட்டுருந்தா நம்ம கண்ட்ரோலு நம்ம இருக்குதுல்ல, எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு ஒப்பிட்டு ஆவியில் நிறையும் பொழுது என்ன ஆகுது? என் கண்ட்ரோல் இல்லைங்க, என் விருப்பம், என் இச்சை, என் ஆசை, என் விருப்பம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என் சரீரம் என்கிட்ட தான் இருக்குது, என் இச்சை இருக்குது, என் ஆசை இருக்குது, என் விருப்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு போதை ஆட்கொண்டுருச்சு. என்னது? ஆவியின் வல்லமை, சத்துவத்தின் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை நாட்கொண்டது. இப்போ என்ன பண்ணுது? நான் விரும்புறதுக்கு இடத்துக்கு போக மாட்டுது, நான் செய்யறதுக்கு விட மாட்டுது, நான் நினைக்கிறத பேச விட மாட்டுது. இதுதான் பரிசுத்தாவில் நிரம்புகிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா.
அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷையில் பேசுகிறாங்க பாருங்க. இந்த ஆவியில் நிரம்புறதுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறதான ஆவியில் இன்னும் அதிகமாய் நிரம்புறதுக்கு அஸ்திபாரமாக இருக்க நம்ம சரீரத்தை அதாவது மயக்கமாக்கிறதுக்கு, அதாவது நம்ம சரீரத்தை கண்ட்ரோல் இழக்க பண்ணுறதுக்கு தேவையானது என்னது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை வாய்த்திருந்து சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சரீரத்தை கண்ட்ரோல் இழக்க பண்ணணும் அப்படின்னாக்கா அது மயக்க மருந்து, அதாவது மயக்க மருந்துக்கான மதுபானம். இந்த மதுபானத்தை உட்கொள்ளும்போது நம்முடைய சரீரத்தை கண்ட்ரோல் இழுக்க பண்ணுறோம். அப்போ நம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆத்துமாவை கண்ட்ரோல் இழுக்க பண்ணணும். நம்முடைய விருப்பம், இச்சை, நம்முடைய சொந்த ஆசைகள் அப்படின்னு நிறைய உண்டு. அவைகளெல்லாம் நிறைவேறாதபடி அது கண்ட்ரோல் இழுக்க பண்ணணும்னாக்கா என்னத்தில் நிரம்பணும்? ஆவியில் நிரம்புறதுக்கு ஒரு தேவன் கொடுத்துருக்கிறதான ஒரு மார்க்கம் என்ன என்று சொன்னால், ஆவியில் நிரம்புறதுக்கு அந்நிய பாஷை. எல்லாம் சொல்லுங்க, அந்நிய பாஷையில் நாம் பேசும்பொழுது ஆவியில் நிரம்புகிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு கேள்வியாகவும் சந்தேகமும் பயமாகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் வளர்க்கப்பட்ட விதம், நாம் கேட்ட சத்தியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏசாயை எடுத்துக்கொள்ளுங்க, 28வது அதிகாரத்தில் அவரே சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு. ஏசாயா 28வது அதிகாரம் 9, 10, 11, 12. யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறக்கிறவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் பெருமேலமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இது ஒன்றும் புரியாது உங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் விளக்கறம் பாருங்க. கற்பனை மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் பெருமேலமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். அப்படின்னா என்ன? இதனுடைய சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்னும் எவ்வளவு ஆவியானவர் அதுக்கு மேலே உங்களுக்கு இழக்குவார். சுருக்கமாக சொல்லிடுறேன். ரொம்ப நாங்கள் கற்பனையை கரெக்டாக கடைப்பிடிக்கிறீங்க. ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப டிசிப்ளினாக நாங்களாம் எந்த விதத்துலையும் கூட அசைய மாட்டோம், கை தட்ட மாட்டோம், ஆட மாட்டோம், குதிக்க மாட்டோம். நாங்கள் எதுவும் தவறாலாம் பேச மாட்டோம். நம்ம அழகாக பேச்சு நடையில், எழுத்து நடையில் அழகாக என் பரலோகத்தின் தேவனாகிய பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்ய, அப்படி அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களை நான் பரியாசம் பண்ணல, அவங்களை தப்புன்னு சொல்லலை. அப்படி அழகாய் கற்பனை அப்படி எழுத்து நடையில் ஜெபம் பண்ணுறீங்களா? பார்த்துருக்கீங்களா? அழகாக அப்படி பிடிச்சிக்கிட்டு பெரிய குரலை, கர்த்தார் என்ன அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தேவனே அப்படின்னு நல்லா அழகாக ஜெபிக்க ஸ்தோத்திரம். அப்படி ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். தப்புன்னு சொல்லலை. ஏன்னா அப்படியே கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணங்கள் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அப்படி அழகான ஜெபத்தில் ஒரு பெரிய ஆறுதலை வைக்கலையாம். அப்படி அழகான ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஆறுதல் வருதுன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரியாச உதடினாலும் அந்நிய பாசனாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு நான் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? எங்களுக்கெல்லாம் நல்லா அழகாக ஜெபம் பண்ணித்தாங்க தெரியும். டாடா பாபா ரகா பாதா கபா ரபா ஷக்கர் ரபாலான்னு அப்படிலாம் குதிச்சுனா எங்களுக்கு தெரியாதுங்க. வின்சென்ட் செல்வகுமார் அப்படின்ற இதை பற்றி சொல்லும்பொழுது வசனத்தில் விளக்கும்போது சொல்றாரு, மூல பாஷையில் பரியாச உதடுன்றமா அதில் குளறிய நாவு அப்படின்னு இருக்குதா? குளறிய நாவு அப்படின்னாக்கா கண்ட்ரோல் இழந்த நாவு. கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா என்ன பேசும்? இப்போ ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா எப்படி போகுது? கண்ட்ரோல் இழந்துருச்சு, பிரேக் இல்லை, எதுவுமே இல்லை, கண்ட்ரோல் இருந்து எப்படி போகுது? எங்கேயும் ஆடிட்டு எங்கேயோ போகுது இல்லையா? அது மாதிரி நாவல் வரும்பொழுது இந்த தேவன் தம்முடைய அந்த வார்த்தையை, அதாவது புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சேன். எல்லாரும் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க? இவங்கள மதுபானத்தால் நிறைந்திருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க பைத்தியமாய் தெரிகிறார்கள் உலகத்திற்கு. இன்றைக்கு நம்ம மத்தியில் அப்படிப்பட்ட பாஷைகளை பேசும் பொழுது பார்க்கிறவர்களுக்கு பைத்தியம், நம்பாதவர்களுக்கு பைத்தியம், கேட்கிறவர்களுக்கு பைத்தியமாய் தெரியுது. ஆனால் ஆண்டவர் அந்த நாவில் வைக்கிற பேசப்படுகிற அந்த பாஷையினால் தம்முடைய மகத்துவத்தினாலும் வல்லமையினாலும் சத்தியங்களினாலும் சமாதானத்தினாலும் ஆறுதலினாலும் வெளிப்பாடுகளினாலும் புதிய வழிகளினாலும் வழிநடத்துவதற்கு தேவையான மகத்துவத்தை அப்படிப்பட்ட பாஷையிலே வைத்திருக்கிறார் என்பதை வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் அண்ட் ஆறுதல், எல்லாம் சொல்லுங்க. இளைப்பாறுதல், ஆறுதல் அந்நிய பாஷையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுறதுக்கு எங்கேயோ போய் தவம் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட்டுட்டா பாருங்க. நம்ம ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாரும் நம்மளுக்கெல்லாம் வாகனம் ஓட்ட தெரியும் இல்லையா?
பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், எல்லாம் ஓட்ட தெரியும், ஓட்டுறோம் இல்லையா? பஞ்சரான வண்டி ஓட்டுறதுக்கும் நல்ல 4 வீலையும் காத்திருக்கிற வண்டி ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் பஞ்சரான வண்டி ஓட்டி பார்த்துருக்குறீங்க? எல்லோரும் ஓட்டி பார்த்துருக்கீங்க. பஞ்சரான வண்டி கொஞ்சம் ஓட்டித்தானே ஆகணும், கொஞ்சம் தூரம் போன போசது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குதுங்க அது? பஞ்சரான வண்டி எப்படி இருக்குது? தள்ளுறதுக்கு எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? ஓட்டினா ஓட்டவே முடியாது, தள்ளனா கொஞ்சம் தள்ளிட்டு போகலாம். எவ்வளோ கஷ்டம், வேர்த்தெல்லாம் போயிடுது. சில இடத்துல கொஞ்சம் மேடாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இருக்குது 2 வீலர் தள்ளுறதையே. 4 வீலர்னாக்கா 1 வீலர் 2 வீலர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா மூவே பண்ண முடியாது. உடனடியாக என்ன விரும்புகிறோம், என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள்? பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சொல்கிறோம், பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதுக்கு உண்மையான பேச்சு என்ன? காற்று எங்கே போயிடுச்சு? ஆனால் காற்று எங்கேயும் போல இங்கே தானே இருக்குது. எங்கே இருக்குது? வெளியே இருக்குது காற்று. எங்கே போயிடுச்சு? உள்ளே இருக்கிற காற்று அது என்ன ஆகி போச்சு? உக்காஞ்சி போச்சு. சொல்லுங்கள், காற்று போச்சு, உக்காந்தி போச்சு. காற்று போனதுனால உக்காஞ்சி போச்சு. கஷ்டம் தானே? அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கிறாரு. எனக்குள்ள அவருடைய ஆளுகை போச்சு, என் வாழ்க்கை கஷ்டமாச்சு. நல்லா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் ஆளுகை போச்சு, வாழ்க்கை கஷ்டமாச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படி தானே கஷ்டமாக தள்ளிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை எப்படியாவது உருட்டலாங்க, எப்படியாவது கொஞ்சம் உருட்டலாங்க. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனையோடு வாழ்றது கஷ்டமாகுது, பிள்ளையோடு வாழ்றது கஷ்டமாகுது, எதை தெப்பு தேத்துறது கஷ்டமாக இருக்குது, ஐயோ வாழ்க்கையே கஷ்டமாகுது, வேலை கஷ்டமாகுது, எல்லாம் கஷ்டமாக இருக்குது இல்லையா? நான் சொல்கிறேன், காத்தடிங்க. ஹல்லேலூயா. காத்தடிச்சு என்னாகும்? ஈஸியாக போகும். பரிசுத்தாவில் நிறையும் பொழுது வாழ்க்கை ஈஸியாகும், சுலபமாகும். அவர் சொல்லுகிறார், யோவேல் புஸ்தகத்தில் 2:26 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவென்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் அந்நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன். இது அன்றைக்கும் இன்றைக்கும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் வாக்கு தந்தம் ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ஆமென். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் விசுவாசித்தாங்க, அப்போஸ்தலர் மேல் ஊற்றப்பட்டு அவரை பலப்படுத்தி நிரப்பி நடத்தினார். இன்றைக்கு நாம் இந்த நாட்களில் இயேசு நாமத்தில் அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் நாம் விசுவாசிக்கிறோம். நம்மையும் நிரப்பி வழி நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்தின்று நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவி நிரப்பும்படியாக ஒரு சில நிமிடங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் உம்முடைய ஆவியின் சத்துவத்தின் வல்லமை வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய வல்லமை வேண்டும். சொந்த பலத்தில் ஓடி 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 சோர்ந்து போன ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, சின்ன சின்ன காரியங்களை மேற்கொள்ள முடியல, கலக்கம் சமாதானம் இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே, அமைதியற்ற சூழ்நிலை ஆண்டவர், வெறுமையான சூழ்நிலை, வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திரப்பா வறண்ட சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. ஆவியான ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பாகும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெட்டாந்தரை செழிப்பான காடாய் மாறும். ஆவியான ஊற்றப்படும் பொழுது, உயிர்ப்பிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையால் இன்னும் அதிகமாக என்னை நிரப்புங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் கூட அந்நிய பாஷையில் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரும் சொந்த பாஷையை பேசாதீங்க. சொந்த பாஷையை பேசவே வேண்டாம். எல்லாரும் அந்நிய பாஷை இந்த நேரத்தில் பேசணும். அந்நிய பாஷையில் பேசி துதிக்கணும், ஜெபிக்கணும், வாய்களை திறந்து. இந்த நேரத்தில் கூட இன்னும் அதிகமாக, ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் இன்னும் அதிகமாக உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்களுக்கு அந்த அந்நிய பாஷையில் பேசவோ துதிக்கவோ தெரியல அப்படின்னு சொன்னாக்கா இயேசுன்னு மாத்திரம் சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. வேற எந்த ஜெபம் பண்ண வேண்டீங்க. ஆவியில் நிறைந்திருக்கிறவங்க அந்நிய பாஷையில் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையிலே ரீகா பாதா டாரா ஷாக்கா பாரா தீதா டாராபா ரேகா பாதா தாடா கரபலபா ரேகே மேதே தீனா பரசி கரபா ரகதன கம்தல தியாத்தடரபா ரேகே மேதே தீடா ரபா ஷாக்கா பாதா தாடா ரபா ரேகே மேதே தியானா மரபா ஷக்கரபலபரபா ரபா தாடா ரஷக்கா பரபா ஆதா நாகா மாதா தாடா ரபா லா கரபா. 2 கரங்களை மேலே உயர்த்தி வாய்களை திறந்து ராகா பாதா லா கரபா துதியோடு பேசுங்க. துதித்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்க. ரீகா பாதா லா ராகா பாதா தாடா ரபா ஷக்கரபா ரேகே மேதே தீடா பலகரபா ஆமா தாடா ஷக்கரபா லகரபா. வேடிக்கை பார்க்க வேண்டாம், பரியாசம் பண்ண வேண்டாம், மற்றவர்களை வேடிக்கை பார்க்க வேண்டாம், பரியாசம் பண்ண வேண்டாம். உன்னை அவர் நிரப்பும்படியாய் வாஞ்சி பரியாசம் பண்ணாதிருங்கள், அவிசுவாசப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. வேறவர்களை மற்றவர்களை பார்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர்களை இழிவாய் எண்ணாதிருங்கள். பரியாச உதடுகளினால் பேசுவார்.
ஹalleluya நவமான பாஷைகளை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நவமான பாஷை உண்டாவதாக. In the name of Jesus. Almana kaba rakaba de kebere shikaro. Rakaba dala karabala dikaraba. Shabada dala karabalaba. Adamana shakaraba de kabaraba. Regana kamtala dia karabala baraba. Shanda raka makka bara kaba dia kodo. Shoboro shikale karabadagara. Amadi kabarabo. Rebada kamana karabala. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி யாரையும் பார்க்க வேண்டாம், வேற யாரையும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இயேசுவின் நாமத்தில் பலத்த சத்துவத்தின் வல்லமை. In the name of Jesus, receive in the name of Jesus. ரகபபபபபபப சபரபரபர ரபரபரபரபர சபரபரபர ரவிக்கரவா ரேதிக்கபபபப சண்டரா Reke mede kebada rakabaraba sabaraba kabababa udana kamata dara sekere riga baba kamati andada samda lakko robo koboro shikaraba பரலோகத்தின் அக்கினி ஒவ்வொரு உள்ளங்களையும் Rikabada kabada dara kabadi dara karaba shabaraba kaba degedere bikibi kabada la korobo shaborobi kabadana ante leke beti kodoro sheke baraba andala kamati tana karapodo korobo பல்வான கவத்தன கரபா வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற உன்னதத்தின் பலத்த சத்துவத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. தாகபாகா பாகதா ரகபா தகபா ரகத கல்லகரபா திகபரா அந்திக்கேனே ஷேகேரே பிகடபரா மக்தரக்கி ஆத்தட கரு விசிகர கலாத்தி ஆந்தன கரபா ரேகே மேத்தே கேபெடே திகபலா திகபரோ ஷமே மேரே கேபே கலா கரபலபா ஹல்மனா கபரத்தி கடபரதி தல கரு சந்தல தியாக்கர பலதி ஆந்தன கமட தீரபல கரு ரேகே மேத்தே காபா தாத்தா ரகா பாதா காபா தால ரகா பலோ அமர சக்கர வைத கரபலபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. Thank you Holy Spirit. 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. நீங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் நம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையால் நிரப்பி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நிரப்பினதற்காய் நன்றி, ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி, தொடர்ந்து நிரப்பி நடத்துகிறதற்காய் நன்றி. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். பற்றி எரிய வேண்டும் என்ற உம்முடைய விருப்பம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா நிறைவேறுவதாக, நடப்பதாக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமை அடைவீராக, உம்முடைய மகிமைகளை மூடுவீராக. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய மகா பலத்த சத்துவத்தின் வல்லமையை நிரப்பி எங்கள் வாழ்க்கை ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா செழிப்பாக்க, எங்கள் வாழ்க்கை மேன்மையடைய உம்முடைய ஆவியின் வல்லமையினால் இன்னும் அதிகமாக எங்களை நிரப்புவீராக. ஆறுதலாலும் தேறுதலாலும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறதற்காக நன்றி. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ தருகிற அபிஷேகத்தையும் வல்லமையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் இன்றும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சமாதானமும் சந்தோஷம் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.